Taste the Daily. கோவையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் வள்ளிக்கும்மி நடனமாடி அசத்தினார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதூரில் மகளிர்கள் நீண்ட நாட்களாக பவழவள்ளி கும்மி நடனம் பயின்று வந்தனர். இதன் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மகளிர்களின் பவழவள்ளி கும்மி நடனத்தை பார்த்து ரசித்து அனைவரையும் வெகுவாக பாராட்டிய முன்னாள் அமைச்சர் நடன கலைஞர்களுடன் நடனமாடி உற்சாகப்படுத்தினார். கோவை உக்கடம் சுங்கம் பைபாஸ் சாலை அருகே உள்ள சிவராம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைக்க பல லட்சம் ரூபாய் மோசடியாக வசூல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் இலவசமாக கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வீட்டுக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் வரை கோவை மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் வசூல் செய்துள்ளனர். இத்துடன் திமுகவை சேர்ந்தவர்களின் வீடுகளில் மட்டும் பணம் வசூலிக்காமல் இருந்துள்ளனர். தகவல் அறிந்த பொதுமக்கள் கோவை மாநகர 83வது வார்டு அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது பண வசூலில் ஈடுபட்ட ஒப்பந்த பணியாளர் வேல்முருகன் அங்கு வரவும் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை ஒப்பந்ததாரரின் திட்ட மேலாளர் தண்டபாணி நியூஸ் ஜே செய்தியாளரை செல்போனில் அழைத்து இந்த செய்தியை ஒளிபரப்பாமல் இருக்க பணம் தருவதாக பேரம் பேசியுள்ளார். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் கலெக்ஷன் கமிஷன் மற்றும் கரப்ஷன் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. நம்ம இன்ஜினியர் நம்பர் கொடுத்தாங்க, நீங்க தானே வந்தாங்க இந்த பிரச்சனைக்கு. ஆமாண்ணா. அண்ணா அது காலையில ஏதோ டிவியில எதுவும் பண்ணிடுறாங்கன்னா நம்மளால கூட பார்க்க சொல்றேன்னா அவங்க ஏதோ மக்கள் புரியாம பண்றாங்க. ஹலோ அண்ணா. அண்ணா இது அரசோட இலவச திட்டம் தானே? சரிங்க. வீடு விட 20,000 30,000 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க. அதானா நம்ம சப்கான்ட்ராக்டர்னா அவன் தவறு பண்ணிட்டான். இப்போ பூரா பணத்தை கட்ட சொல்லியிருங்க அவனை. அவர் என்ன சொல்றாருனாக்கா, செல்வம்ங்கிறவரு சொல்லிதான் நம்ம வாங்கணும். செல்வம்ங்கிறவர் சொல்லிதான் நம்ம வாங்கணும். ஏன்னா அவர் எந்த பொருளும் வாங்கி தரல. ஜல்லி சிமெண்ட்ல ஆரம்பிச்சு பைப்பு வரைக்கும் இந்த மாதிரி வீடு வீடா வசூல் பண்ணி மெட்டீரியல் வாங்கி என்கிட்ட வேலை செய்ய சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் செல்வம்ங்கிறவரு சொல்லலைங்க. அவன் பிராடு. அவன் தப்பிக்கிறதுக்கோசரம் எங்களையே போட்டு விடுறாங்க. எப்படிங்க கான்ட்ராக்ட்காரன் வந்து பணம் கொடுப்பாம இருப்பான்? அப்படியே அவன் எங்களுக்கே 2 லட்சம் அட்வான்ஸ் பணம் தரணும். மெட்டீரியல் வாங்கி தான் செய்யணும். அவன் இந்த 3 நாள் முன்னாடியே அந்த ஏரியாவில் அவன் பிரச்சனைங்க. அன்னைக்கே மரியாதையா பணத்தெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நீ வெளியே போயிரு, வேலை செய்யாதுன்னு சொன்னோமுங்க. எங்க இன்ஜினியருக்கே தெரியாம இப்போ 4 நாளா வேலை செஞ்சிருக்கானுங்க. அவன் இப்போ 4 நாள் முன்னாடியே பிரச்சனை. அவன் செஞ்ச ரிப்போர்ட் வந்ததே நீ வேலை செய்யவன வெளியே போன்னு சொன்னோமுங்க. நீங்க நான் ப்ராஜெக்ட் மேனேஜருங்க. சரிங்க ஐயா. என் பேர் தண்டபாணிங்க. அதாவது கான்ட்ராக்ட் எடுத்தவருடைய ப்ராஜெக்ட் மேனேஜருங்களா ஐயா? ஆமாங்க. நம்ம வந்து அவனை 1 வாரத்துக்கு முன்னாடி அவனை வெளியே போக சொல்லியாச்சுங்க. நீ ஃப்ராடு, வீட்டுக்கு வசூல் பண்ற, நீ அதெல்லாம் செய்ய உன்னை யார் செய்ய சொன்னான்னு. நாங்க மெட்டீரியல் எல்லாம் நாங்க கொடுக்குறோம். எங்க பைப்பாங்க ஸ்டாக்கே இருக்குங்க. இவன் பூரா போய் வீட்டுக்காரங்கிட்ட இவன் பணம் வாங்கிட்டுங்கிறதுக்கு வீட்டுக்காரங்கிட்ட போய் 5 இன்ச்சு போடுங்கன்னு சொல்லி ஏதோ பண்ணிருப்பான் போலங்க. சரி, அப்ப இந்த செய்தி போடாம விட்டா எவ்வளவு லட்சம் கொடுப்பீங்க? எனக்கு லட்சமெல்லாம் கொடுக்கலன்னா நாங்களே ஏதோ அன்னாடு காட்சி மாதிரி ஏதோ ஒரு டெண்டர் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்மளை நம்பி ப்ராஜெக்ட் மேனேஜர், நம்மளை நம்பி ஓனரை ஒப்படைச்சிருக்காருங்க. ஏதாவது போறாங்க, நான் செலவுக்கு தர சொல்றேனுங்க. நம்ம இன்ஜினியரே தர சொல்றேனுங்க. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5,000 ரூபாய் தர சொல்றேனுங்க. 5,000 ரூபாய் தர சொல்றீங்களா? சரிங்க ஐயா. அண்ணா சரிங்க ஐயா. ஏனுங்கண்ணா சொல்லுங்க ஐயா. சரிங்க ஐயா. ஓகே, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகேங்க. அந்த கான்ட்ராக்டர் வந்து கேட்குறாரு, 20,000 ரூபா கொடுங்க, நாங்கள் பைப் வாங்கினாதான் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. வேல்முருகன்ற ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து 20,000 ரூபா கொடுங்க, அப்போதான் வேலை செய்ய முடியும்னு கேட்டாங்க. அப்போ போய் நாங்கள் போய் அவசரமாக பேங்க்கில் நகையை வச்சுட்டு வந்து இவர் கையில் கொடுக்குறோம்.
கொடுத்ததுக்கப்புறம் வேலையை ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நேற்று அதுக்கப்புறம் என்னடா இது கவர்மெண்ட் ஃப்ரீன்னு எல்லாருமே சொல்றாங்க. இவங்க இருக்கிற 20,000 வாங்கினா நாங்கள் கமிஷனருக்கு ஏஇக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க எதுக்குமா காசு கட்டினீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த இவர்கிட்ட கேட்டோம், ஏங்கன்னா இது ஃப்ரீயாமா நீங்க எதுக்கு நான் காசு வாங்கினீங்கன்னு கேட்டதுக்கு யார் சொன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொன்னாரு. அப்போ நான் சொல்றேன் இல்லைங்க அப்போ நீங்க வேலை செஞ்சீங்க எங்களுக்கு பில்லு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கு காலைல கொடுக்குறேன்னு போனாருங்கன்னா நான் பில்லெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் நாங்கள் 20,000 ஒரு வீடு ஒன்று 20,000 25,000 பணம் கட்டி இருக்கிறோம். நீங்க பணம் வாங்குறதுக்கு நீங்க யார் அதிகாரம் கொடுக்கறா? இந்த அரசாங்க திட்டம் சரியா? அரசாங்கம் மக்களுக்காக கொடுக்கிற திட்டத்துக்கு பணம் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? செல்வம் சொல்லிதான் பணம் வாங்கி வீடு வீடா செஞ்சிருக்கிறீங்க. ஆமாங்க. சரியா? வாங்கணும் சொன்னது செல்வம் தானா? செல்வம் தான் வீடு வீடா பணம் வாங்க சொல்லியிருக்காரு. அவரு வந்து பொருள் பொருள் வாங்கி போட்டு தான் செய்யும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? செல்வம் சொல்லிதான் பணம் வாங்கி வீடு வீடா செஞ்சிருக்கிறீங்க. ஆமாங்க. சரியா? அவர் ஏதோ எழுத்துப்பூர்வமா சொன்னாரா அல்லது சும்மா வாய்மொழியா சொன்னாரா? இல்ல, நம்ம ஏற்கனவே வந்து அவர்கிட்ட வேலை செஞ்சிருக்கோம் கான்ட்ராக்ட் வேலை. சரி, எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பணம் வாங்கி தான் செஞ்சிருக்கீங்க? இல்ல எல்லா பக்கமும் இல்ல, போன ஸ்கீம்ல வந்து இந்த ஏரியா ஃபுல்லா நாங்க வேலை செஞ்சோம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் வலிப்பு நோய் ஏற்பட்ட நபர் டோலி கட்டி எடுத்துச் செல்லப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். ஜவ்வாது மலைப்பகுதியில் 230க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 40,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர். இப்பகுதிகளில் சாலை இல்லாததால் அப்பகுதி மக்கள் நடந்தே செல்லும் நிலை உள்ளது. இந்த நிலையில் மிதிமலை கிராமத்தைச் சேர்ந்த சேட்டு என்பவருக்கு நள்ளிரவில் வலிப்பு ஏற்பட்டதை அடுத்து டோலி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் 3 கிலோமீட்டர் தூரத்திலேயே சேட்டு உயிரிழந்ததால் டோலியிலேயே மீண்டும் சொந்த கிராமத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். சாலை இல்லாததால் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் விரைந்து சாலை அமைத்து தர செயலற்ற ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நமக்கு வந்து எந்த வசதியும் கிடையாது. ராவு போல இது மாதிரி நாங்க நடக்கிறோங்க. காலங்காலம்